நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, இது வந்து தானியங்களை அரைக்கிறதுக்குங்க. கோதுமை, ராகி, கம்பு, சோளம், தானிய ஐட்டங்கள் எல்லாமே அரைச்சிக்கலாங்க. அரிசி, பச்சரிசி, ஈரரிசி எல்லாமே இது அரைச்சிக்கலாங்க. இது வந்து மிளகா மல்லிங்க. மிளகா மல்லி, மஞ்சள், மசாலா ஐட்டம் எல்லாமே. இது வந்து இட்லி மாவு மிஷினுங்க. முறுக்குக்கு, இட்லிக்கு கூட்டு அரைச்சி தர்றோம். பல்வரைசருங்க சார். பிளேடு தான் நம்மளுக்கு மெயினுங்க. 7-8 பிளேட் பக்கம் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் எப்படி கேட்கறாங்க அதை பொறுத்து நம்ம பிளேட் சேஞ்ச் பண்ணி போட்டு அரைச்சி கொடுத்துக்கலாங்க. இது எப்படி ஃபிட் பண்ணுவீங்க? இது ஃபிக்ஸ் பண்றது வந்து இது வந்து டச் ஆகாம இருக்கணுங்க. இப்படிதான் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆமாங்க சார். அது புறனை வந்து இது வந்து நீங்க ஜலிக்க வேண்டியது இல்லை. ரொம்ப மெஷினுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கம்பெனி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க. அவங்க பார்த்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் நானே பண்ணிடுவேங்க. மிஷினை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு கிரீஸ் லெவல்னு பார்த்துக்கணுங்க. அங்க லெவல் தெரியும். அந்த பக்கம் லெவல் இருக்கு. இந்த துணி கம்பல்சரி கட்டி தான் ஆகணுங்க. பாத்தீங்கன்னா நாங்க கடையிலே வாங்கிட்டோங்க. அரைக்கிறதுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் எடுத்துட்டாங்க சார். இப்போ 3 மிஷின் தான் நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்க? ஆமாங்க சார். கண்டிப்பா 2 to 3,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுக்கலாங்க. பர் டேக்கு 2000 தாராளமா எடுக்கலாம். அதாவது 1 லட்சம் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாங்களா? கண்டிப்பா எடுக்கலாம். இட்லிக்கு தோசைக்கு உண்டான மாவு அரைக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ 3 to 4 kg மேலே இருக்குங்க. இந்த அரிசி வந்து எல்லாம் சேர்த்து எவ்வளோ நேரத்தில் அரைக்கிறதுன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். நல்ல தண்ணி தான் இல்லைங்களா? நல்ல தண்ணிங்க சார். நாங்கள் நல்ல தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மிஷினுக்கெல்லாம் எந்த இதுவும் இருக்கக்கூடாது இருக்காது. எதுக்காக அழுத்தி விடுறதுங்க சார்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அளவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விடணுங்க. ஒரே இதாக தள்ளணும்னா மாவு வந்து உள்ள போய் இதாகிடுங்க. அதனால் நம்ம அளவளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விடணுங்க. நாலு 5 கிலோக்கு பக்கமே இருக்குங்க. 4 கிலோக்கு மேலே தான் இருக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே அரைச்சிருச்சுங்க. அவ்வளோதான். இது எவ்வளோ ரூபாய் சார்ஜுங்க? கிலோக்கு 10ங்க சார். நம்ம பாத்திர வெயிட்டை கழிச்சிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி. இது எவ்வளோ வெயிட் இருக்கும்? இப்போ இது அதாங்க சார் வெயிட் போடலாங்க. இப்போ நீங்கள் வெயிட் போடுவீங்க? ஆமாம், வெயிட் போட்டு பாத்திர வெயிட்டை கழிச்சிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு தோசையோ இட்லியோ ஊற்றினா நல்லா? நம்ம எப்பவும் போல இட்லி இந்த வீட்டில் கிரைண்டருக்கு இது பண்ணுறோங்க சார். அதே மாதிரி தான். ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி விட்டு புளிச்ச உடனே நம்ம இது பண்ணிக்கலாம். 4 to 5 மணி நேரம் அப்படிங்க இருக்குங்க. அரைச்சா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வெயிட் வருங்க. 8 கிலோ இருக்கு. ஆமாம், வெயிட் வரும். அதான் இப்போ வந்து இது ஒரு 6 to 7 கிலோ வந்துருக்குங்க. முன்னாடி இருந்தால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆமாங்க. நாங்கள் அரைச்சோட தான் வெயிட் போடுவோம். எல்லா பக்கம் அப்படி தாங்க அரைச்சோட வெயிட் போடுவாங்க. இப்போ இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இது வந்து 80 rupeesங்க சார். 80 rupees. பாத்திர வெயிட் 700 கிராம். தம்பி வச்சுக்கிறீங்களா? ஓகே. சரியா போச்சு. இது கெட்டியா தான் இருக்கு. தண்ணி கலக்கலாம். சரிங்களா? நிறைய இருக்கு வலி வலிய. ஜிபேங்களா? நம்பர் போட்டுறீங்க. செல்லனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பல பெண்களை நம்ம சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய, அதாவது ஒரு பெண் வந்து ஒரு வேலைக்கு போனால் அவங்களுக்கு வந்து என்ன வருமானம் ஈட்ட முடியும், அதே சமயம் ஒரு தொழில் செஞ்சால் அவங்க நேர்மையான வழியில் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இந்த ஒரு பதிவு. இங்கே நமக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி வந்து தனியாக அவங்க படிச்சுட்டு மாவு மில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாவு மில்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிஷின் போட்டு ஒரு சின்னதாக இடம் இருக்குது. அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்கள் வந்து சுய தொழில் செய்கிறதால எப்படி முன்னேற முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மேடம்? உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க சார். என் பேர் தேவிங்க சார். நான் வந்து இங்கே செல்லனூர் எங்கள் ஊர் தாங்க. இது சொந்த ஊர். மாவு மில் ஆரம்பிச்சு இப்போ ஒரு 1.5 months ஆச்சுங்க. மேடம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஜுவாலஜி. ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பணிகளுக்கு ஏதாவது சென்ற அனுபவம் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி சின்ன ஒர்க்கு பார்த்துருக்கேங்க. அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. வேற எந்த ஒர்க்கும், அதாவது குழந்தைங்களையும் பார்த்துட்டு வெளியே ஒர்க் பண்ணுறதுனா கொஞ்சம் சிரமமாக இருக்குன்ட்டு அது கொஞ்சம் போக முடியலைங்க. கன்வீனியன்ட்டாக இல்லை. டைமிங் வந்து செட் ஆகாது. அதனால அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம டைமிங் மேனேஜ் பண்ணணும், எல்லாமே சேர்த்து பண்ணணும் அப்படின்னா இந்த தொழில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு இதாச்சுங்க. அதுக்காக ஐடியா பண்ணி அப்புறம் இந்த 3 மிஷினும் எடுத்தாங்க. ஓகே. நீங்கள் இந்த இதே வில்லேஜ் பகுதியை சார்ந்த ஒரு பெண்மணி தான். ஆமாங்க. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறத பதிவு பண்ணீங்க. இப்போ இதில் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கிற உங்களுடைய கணவர் வந்து எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காருங்க?
அவர் சப்போர்ட்டாக இருந்தாருங்க சார். இந்த இபி ஒர்க் எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. Okay, எலக்ட்ரிக்கல் ஒர்க் அத்தனையுமே அவர் தான் பண்ணி கொடுத்தாருங்க. அப்புறம் நாங்கள் ஒரு சின்ன லோன் மாதிரி போட்டு மிஷின் எல்லாம் எடுத்துட்டோம். ரொம்ப பெரிய அளவில் பண்ணாமல் சின்ன அளவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஷெட்டு மாதிரியே போட்டு பண்ணலான்ட்டு ஆரம்பித்தோம். இது ரெண்டல் பிளேஸுங்களா இல்லை ரெண்ட் கொடுத்து தான் நீங்கள் இந்த பிளேஸில் நீங்கள் ரெண்டே இல்லைங்க சார், இது வந்து எங்கள் சொந்த பூமி தான். நாங்கள் வந்து அளவா எங்களோட இதுக்கு அளவா எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமாக அளவா ஒரு சென்ட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம் சிம்பிளாக அப்படிங்கிறதுனால அளவாக எடுத்துட்டோம். இந்த ஒரு செட்டு போடுறதுக்கும் இந்த மிஷினரிலாம் வாங்கி மற்ற இதர செலவுகளுக்கும் எவ்வளோ செலவு உங்களுக்கு ஆச்சுங்க? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ்க்கு வந்து ஒரு 2 lakhs பக்கம் ஆயிடுச்சுங்க சார் 3 மிஷினுக்குமே. இது செலவு பில்டிங் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஷீட் போட்டோம். அது அரௌண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 வந்துருக்குங்க டோட்டலாக எல்லாமே. அது நாங்கள் கொஞ்சம் இந்த இபி ஒர்க் அதான் நாங்களே பண்ணிட்டோம். அதனால ஒரு 6 to 7 வந்துச்சு. 7 லட்சத்தில் நீங்கள் ஆமாங்க இதை செட்டை வந்து நீங்கள் மிஷினரியோட எல்லாம் சேர்த்தீங்க. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் குழியாக இருக்க பூமிங்க, மண்ணெல்லாம் கொட்டணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்காக நாங்கள் மண்ணுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 4-5 லோடு மண் கொட்டினாங்க. அதனால ஹைட் பண்ணி கட்டினதுனால கொஞ்சம் எங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆச்சுங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய 3 மிஷின் என்னென்ன மிஷினுங்கிறத பை ஒன்றா சொல்லுங்கள். சரிங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து இது கோதுமை மிஷினுங்க சார். கோதுமை தானியங்கள்லாம் அரைக்கிறதுங்க. தானியங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்பு, கோதுமை, கம்பு, ராகி, சோளம், அப்புறம் பச்சரிசி எல்லாமே அரைச்சிக்கலாங்க. இதில் எல்லாமே நைஸாக ஃபைன் பவுடராக வந்துருங்க. இந்த மிஷின் வந்து தானியங்களுக்கு வந்ததுங்க. இது தானியங்களுக்கு. ஆமாங்க. இதனுடைய பிரைஸ் என்ன ரேட் வருதுங்க மேடம்? இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95,000ங்க சார். இன்க்ளூட் டேக்ஸ் எல்லாம் சேர்த்திங்க. 95,000. ஆமாங்க. 1 பக்கம் வந்துருங்க. வாரண்டி எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க மேடம்? வாரண்டி வந்து இருக்குங்க சார். ஒரு 5 இயர்ஸ்க்கு இருக்குங்க சார். 5 வருடங்களுக்கு வாரண்டி இருக்கு. ஆனால் இதில் பெரிய அளவு உங்களுக்கு எந்த இது கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா இந்த பிளேடு இருக்குங்க. பிளேடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஆனால் இந்த பிளேடு வந்து கொஞ்சம் தேய்மானம் வருங்க. அப்போ நம்ம வந்து இந்த பிளேட் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அந்த ஒரு இது மட்டும்தான் இதுலைங்க. மற்றபடி வேற எந்த கம்ப்ளைண்ட் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா எந்த கம்ப்ளைண்ட் இதில் வராதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு இந்த ஆயில் வந்து கொஞ்சம் இது சின்ன சின்ன இதுதான் இருக்குங்க. இதுக்கு நம்ம அது யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு இதாயிரும். வேற எந்த இதுவும் இதில் கம்ப்ளைண்ட் வராது. ரொம்ப எளிமையாக இருக்கும். ஈஸி தாங்க சார் ஆப்ரேட் பண்ணுறது. நம்ம கரெக்டாக அந்த கரண்ட் இது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம்னா பக்காவாக பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கரண்ட் எல்லாம் எந்த அளவுக்கு இழுக்குதுங்க? கரண்ட் வந்து அது எங்களுக்கு வந்து இப்போ இன்னும் வரலைங்க சார் எங்களுக்கு கரண்ட் பில். ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணதோட சேர்த்து வந்துச்சு அந்த பில்லு. நீ செகண்ட் நீ அடுத்த கரண்ட் பில் வந்தால் தெரியும் எவ்வளோ வருது என்ன அப்படின்ட்டு. தெரியும். இது 3 phase லைனுங்க. 10 HP எல்லாமே. அதனால கொஞ்சம் கரண்ட் பில் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்த மிஷின் பார்க்கலாம். சரிங்க. இது வந்துட்டு என்ன சொன்னீங்க? இது வந்து மிளகா மிஷினிங் சார். மசாலா ஐட்டத்துக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லி, மஞ்சள், மிளகாய் எல்லாமே மசாலா பொருட்கள் அத்தனையுமே அரைச்சிக்கலாங்க. மசாலா பொருட்கள் எல்லாமே அரைச்சிக்கலாங்க. மிளகா, மல்லி, மஞ்சள், மற்ற ஐட்டங்கள் எல்லாமே மசாலாக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இதில் அரைச்சிக்கலாங்க. எல்லாமே ஃபைன் பவுடராக வந்துருங்க. 2 டைம் போடணுங்க இது மட்டும், இந்த மிஷின் மட்டும். இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது இதில் ஆப்ரேட் பண்ணலாம். சும்மா பண்ணுங்க. மெயின் இருக்குங்க சார். மெயின் வந்து மெயின் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்டர் மட்டும்தாங்க. ஓகே. ஆன் பண்ணால் டைப் கொடுத்து அப்படியே ரன் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க சார். இதில் வந்து மிளகாய் பொடி ஃபைன் பவுடராக வந்துடுங்க. ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப எளிமையான ஈஸியான ஒரு இதுதாங்க சார். இதோட பிரைஸ் எவ்வளோ? பெரிய அளவு இது ரெண்டும் சேர்த்து தாங்க சார் நாங்கள் இது பண்ணோம். இது வந்து ஒரு 50-60 வருங்க. 60-65 அந்த ரேஞ்சுக்கு வந்து 60 to 65,000 அந்த ரேஞ்ச் வருதுங்க சார். அடுத்த மிஷின் பார்க்கலாங்க. அடுத்த மிஷின் பார்க்கலாங்க. இது இட்லி மாவு மிஷினுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவில் 1 கிலோவில் இருந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கிலோ வேணாலும் அரைச்சிக்கலாங்க. இதில் மினிமம் சின்ன இதில் இருந்தால் தான் வீட்டிலேருந்து கொண்டு வரவங்க நம்ம கொஞ்சம் பெரிய ஆர்டர் எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நம்ம அதுக்கு அந்த மாதிரி போட்டு இதில் இது பண்ணிக்கலாங்க. இட்லி மாவுக்கு, முறுக்குக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு அந்த ஐட்டம் இது எல்லாமே இதில் அரைச்சிக்கலாங்க. இது ஆப்ரேட் பண்ணுறது ஈஸி தானங்க? இது ஈஸி தாங்க சார் ஆப்ரேட் பண்ணுறது. இது ஸ்டார்ட்ரு அதே மாதிரி அங்கே இதுங்க மெயின் ஸ்டார்ட்ரு ஆன் பண்ணிவிட்டு டைட் கொடுத்து தண்ணி இதில் வந்துருங்க. தண்ணி வந்துடும். தண்ணி இதில் வந்துருங்க சார். நாங்கள் அது கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து மாவு வெளியே வந்துருங்க. அரைக்கி எவ்வளோ நேரம் ஆகுங்க சார்? இதில் எல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes அரைச்சிடலாங்க. 4 நிமிஷம் தான். 4 நிமிஷம் தான். அதுக்கு மேலே கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் இதுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்துருங்க. அப்புறம் தோசையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரோஸ்ட் மாதிரி வருங்க.
அப்புறம் ஆனால் இட்லிக்கு வந்து கொஞ்சம் உளுந்து சேர்த்து போட்டு கொண்டு வரணுங்க. அது வரங்கட்டு நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா இட்லிக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைக்கிறதுனால உளுந்தோட அந்த இது வராது. அதனால கொஞ்சம் நம்ம சேர்த்து போட்டு உளுந்து சேர்த்து போட்டு கொண்டு வரணுங்க. அவ்வளோதாங்க சார். மற்றபடி எல்லாமே நல்லா வருங்க. இட்லி தோசை எல்லாமே நல்லா வருது. இப்போ இங்கே எல்லாம் அரைச்சிட்டு போகிறாங்க. உங்களுக்குலாம் நல்லா தான் இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. வர்றாங்க, வந்தவங்க திரும்ப வர்றாங்க. அதனால ஒரு இந்த செப்பரேட்டாக இந்த டேங்க் அவங்களே கொடுத்துருவாங்களா எப்படி? இல்லைங்க சார், இதான் நம்ம தான் ஃபிட் பண்ணி எல்லாமே நாங்கள் சைட். அவங்க வந்து ஒன்லி மெஷின் மட்டும் தாங்க, டெலிவரி எடுத்துக்கணும் நம்ம அங்கே போய், அவ்வளோதான். மற்ற அல்ல எல்லாமே நாங்கள் தான் ஃபிட் பண்ணோம். நீங்கள் தான் ஃபிட் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாமே இதுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் அவர் தான் பண்ணி கொடுத்தாருங்க. கேனு ஃபிட் பண்ணி ஓஸ் போட்டு எல்லாம் தண்ணி கனெக்ஷன் எல்லாமே நாங்களே பண்ணிட்டோம். நீங்களே பண்ணிக்கிட்டீங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப செப்பரேட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாங்க. ஏன்னா தனியாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுள். நம்ம லேடிஸ் வந்து எந்த அளவு கம்ஃபர்டபுளாக ஒரு இதாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் எல்லாம் வெளியே வருங்க. அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து உள்ளுக்குள்ள எல்லாமே வந்து சேஃபாக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் பெல்ட் உள்ளதாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி பெல்ட் கழட்டி மாற்றுறது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான இதெல்லாம் இல்லைங்க. இதில் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் போடுறோம், அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எந்த ரிஸ்க் இதுவும் இதில் இல்லைங்க. ஓகே, இந்த மிஷின் மட்டும் ஆப்ரேட் பண்ணி காட்டுறீங்களா? இதில் வந்து தானியங்க எதாக இருந்தாலும் இதில் போட்டுக்கணுங்க சார். இதில் போட்டு இதில் வந்து இது எதுக்காக பயன்படுது? இது அதை கோதுமை, கம்பு, ராகி, சோளம். எந்த இடத்துல போடணுங்க மேடம்? இது இங்கே தாங்க சார், இதில் போட்டுருந்தாங்க. இதில் போட்டால் இதில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா, எங்கே ஓப்பன் பண்ணணும்? இதுலேருந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டா இதுலேருந்து இதில் வந்துருங்க சார். இதுலேருந்து அப்படியே அளவளவு அதுவே எடுத்துக்குங்க. இது நம்ம தலணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம பக்கத்துல நின்று பார்த்துட்டா போதுங்க, அதுவே எடுத்துக்குங்க. அப்படியே அளவளவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மிஷின் ஆன் பண்ணோம்னா மிஷின் ரன் ஆகுது சார். அது வரையும் எல்லாம் பவுடர் ஆயிருங்க. ஓகேங்க. அப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணிடுறோங்க. ஒன்ஸ் போட்ட உடனே இது வந்து க்ளோஸ் பண்ணிடணும். மாவு வந்து இதில் வந்துருங்க, அப்படியே ஃபைன் பவுடராக வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாவு இதில் அப்படியே நல்லா பவுடராக வந்துருங்க. ரொம்ப நைஸாக இருக்கு, நல்லா ஃபுல் நைஸாக வந்துருங்க. அது இப்போ லேட்டஸ்ட் மிஷின்ங்கிறதுனால இது வந்து நல்லா ஃபைன் பவுடராகவே வந்துருங்க. நம்ம 2 டைம் போடணும் அதெல்லாம் இதில் இல்லைங்க. ஒன்ஸ் போட்டாலே நல்லா ஃபைன் பவுடராக வந்துருங்க. அது மாதிரி பிரச்சனை இல்லைங்க. பல்வரைசருங்க சார். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா பிளேடு தான் நம்மளுக்கு மெயினுங்க. ஃபைன் பவுடராக வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பிளேடு போடுவோங்க. இல்லை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ஃபைனாக வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிளேடு யூஸ் பண்ணிக்கலாங்க. பிளேடு அவங்க குறைஞ்ச ஒரு 7-8 பிளேட் பக்கம் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு எந்த பிளேடு எப்படி வந்து கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க பொறுத்து அதை பொறுத்து நம்ம பிளேட் சேஞ்ச் பண்ணி போட்டு அரைச்சி கொடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ராகி கோதுமைக்கெல்லாம் ஃபைன் பவுடர் தான் வேணுங்க. அதனால நாங்கள் அந்த நைஸ் பிளேடு தான் போடுவோம் எப்பவுமே ரெகுலராக. கொஞ்சம் வந்து எங்களுக்கு தருதர் லைட்டாக இதாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேட் போட்டுக்கோங்க. இது எப்படி ஃபிட் பண்ணுவீங்க? சரி, இது பார்த்தீங்கன்னா ஈஸி தான் இல்லைங்களா? ஈஸி தாங்க சார் இது எடுக்கிறது. இது உள்ள மாவு இருக்கிறனால இதாகிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம பிளேடு தேவையான அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாமா? பிளேட் நம்மளுக்கு எந்த இது தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை இங்கே இப்படி ஃபிட் பண்ணுறது தாங்க. பிளேடு போட்டு இதை மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதுங்க, அரைக்கிறது நீட்டாக அரைச்சி ஃபிட் பண்ணுங்க. கையை அதுக்கு அறுத்துருங்களா? இல்லைங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அப்படி ஷார்ப்பெல்லாம் இல்லைங்க. நம்ம கரெக்டாக இது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இது வந்து டச் ஆகாமல் இருக்கணுங்க. எந்த இதுவும் வந்து இதில் படக்கூடாது. பிளேடு கொஞ்சம் நம்ம கிராஸாக போட்டோம்னா அது மிஷின் ப்ராப்ளம் ஆயிரும். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா பிளேடு கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இது ஒன்று தான் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு மெயின் இதுங்க. நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணி விட்டாலே போதுங்க சார், அவ்வளோதாங்க. இது உள்ள நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் இது வந்து டச் ஆகாமல் இருக்கணுங்க. கீழே டச் ஆகாமல் போயிடுச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணுங்கள். மாவு க்ளீன் பண்ணி தான் போடணும். நான் அதனால உங்களுக்கு போடுறதுக்காக சும்மா போட்டு காட்டேன். இந்த உள்ளே இருக்கிற மாவை வந்து க்ளீன் பண்ணி விட்டு அப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் உள்ளே போகுங்க பிளேடு. க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்க? ஆமாங்க சார். அந்த உள்ளே இருக்கிற மாவு இதெல்லாம் வந்து இதில் நிற்குங்க அப்படியே. அப்புறம் குரணை வந்து இந்த இடத்துல வந்துருங்க. நம்ம அந்த ஓப்பன் பண்ணும்போது இருந்துச்சு பாருங்க, அது ஃபுல்லாக குரணை. அது வந்து ஆக்சுவலாக அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லாமட்டேன். அது குரணை வந்து இது வந்து நீங்கள் ஜலிக்க வேண்டியதில்லை. குரணை வந்து ஃபைன் பவுடராக வந்துடும். அதனால வந்து ஜலிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம அப்படியே எடுத்து மாவு இது பண்ணிக்கலாம். முதல்ல அந்த பழைய டைப் மிஷின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தருன்னு வரும், நம்ம ஜலிக்கணும். இது வந்து ஃபைன் பவுடராக வந்துருங்க இந்த மிஷினு. அது கொஞ்சம் இதுக்கு ஹை கெப்பாசிட்டி மிஷின்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக வந்துருங்க. 3 ஃபேஸ் தான் போடணுங்க இந்த மிஷினுக்கு. எல்லாமே 3 ஃபேஸ் மட்டும்தான்.
சரி, ஏதாவது ஃபால்ட் ஆயிருச்சுன்னா எப்படிங்க, என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்து எவ்வளோ வருஷம் சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க? சர்வீஸ் எதாங்க சார், இதை பொறுத்தளவுக்கு இவர் வந்து எங்கள் வீட்டில் இன்ஜினியர் தாங்க சார். அதனால் அவருக்கு இபி ஒர்க் எல்லாமே தெரியுங்க. நம்ம ஏதாவது ஒரு இதுனா நம்மளே பார்த்துக்கலாம். அப்படி ரொம்ப மெஷினுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம அங்கே கம்பெனிக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க, அவங்க பார்த்து கொடுப்பாங்க. என்ன மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வராதுங்க. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த இபி ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க, மிஷினரிஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இந்த பிளேட்டில் வந்து உள்ளே போய் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால போய் எல்லாம் கொஞ்சம் ஜாமான மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த மிளகா மல்லி நாங்கள் அரைக்கும் போது அப்புறம் திருப்பி எல்லாம் அவர் எல்லாம் கழட்டி கொடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி உள்ள இருக்கிறது அவருக்கு தெரியுறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஆமாங்க, அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் மிஷினரிஸ் பற்றி அதிகமாக தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவர் எல்லாம் கொஞ்சம் கழட்டி க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்தாருங்க. அப்போ அப்படியே நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் நானே பண்ணிடுவேங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளே பண்ணிக்கலாம். மிஷினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. அப்புறம் வந்து ஆயில் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இதில் கொஞ்சம் ஆயில் விடணும், அந்த மாதிரி கொஞ்சம் கிரீஸ் விடுறது அதெல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் சின்ன சின்ன இதில் மட்டும் இதில் விடணும். மிஷின் வந்து அதாவது நல்லா இதாகாமல் இருக்கிறதுங்க, ரன் ஆகிறதுக்காக அதுலேயும் அந்த கிரீஸ் லெவல் பார்த்துக்கணுங்க. அந்த இந்த சென்ட்ரல் பாயிண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லெவல் இதில் விடணும் கிரீஸ். அங்கே லெவல் தெரியுங்க, அந்த பக்கம் லெவல் இருக்கு. இதில் வந்து நம்ம கிரீஸ் அவங்களே கொடுத்துருவாங்க, இந்த ஆயில் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம இது வந்து மேக்ஸிமம் ஒரு 4-5 மந்த்ஸ் வரைக்கும் வருங்க. கொஞ்சம் அது லெவல் கம்மியாகும் போது நம்ம இந்த ஆயில் மட்டும் விட்டால் போதுங்க. துணி மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எதுக்காக சார்? இது பார்த்தீங்கன்னா ஏர் பேக்குங்க. இந்த துணி கம்பல்சரி கட்டி தான் ஆகணுங்க, இல்லாட்டி ஃபோர்ஸ் ரொம்ப மிஷின் வந்து ரொம்ப ஃபுல் ஸ்பீடாக ஓடிட்டு இருக்குங்க. ஆர்ம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஓடும்போது நம்ம இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஃபைன் பவுடராக வரும்போது நம்ம இதே வச்சாலுமே அப்படியே நல்லா ரொம்ப ஃபோர்ஸாக வருங்க. இதில் ஏர் பேக் வந்து அதை வந்து இதாகிக்கும். ஏர் பேக் கட்டியே ஆகணும், ஏர் பேக் கட்டணும். இந்த துணி வந்து நம்ம கொஞ்சம் திக்கான துணியை தான் கட்டணுங்க. இந்த கட்டுற துணி வந்து இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையிலே வாங்கிட்டோங்க. நல்லா இந்த பேண்ட் கிளாத் மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக மேக்ஸிமம் திக்னஸ் இருக்க கிளாத்தாக எடுத்து நம்ம இதெல்லாமே நம்மளே பண்ணிக்கலாங்க. இந்த வேலையில் ஒரு பெரிய இது அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்க மிஷின் டெலிவரியோடு சரிங்க. மற்றது எல்லாமே நம்மளே ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம பண்ணணும் மாவு மில் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு பக்கம் போய் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்க இடத்துல பார்த்துட்டு அவங்க எப்படி போட்டிருக்காங்க பண்ணது செட்டப் பார்த்தாலே போதுங்க, நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளியே இது பண்ணிக்கலாங்க. இது வந்து ஆக்சுவலாக அவங்களே கொடுத்த துணிங்க, காடா துணி. இது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏர் பேக் மட்டும் இது போட்டோங்க. இதெல்லாம் வந்து நாங்களே வாங்கிட்டோங்க தனியாக. இது மிளகா மல்லிக்கு இது எல்லாமே வந்து தனியாக வாங்கிட்டாங்க. அப்புறம் மிளகா மல்லி பார்த்தீங்கன்னா அது பெரிய மிஷின் தான் இருக்குது, பெருசாக எல்லாம் எடுக்க சொன்னாங்க. அந்த கூம்பு டைப்பில் இருக்குங்க, நிறைய பக்கம் மாமில் பார்த்தீங்கன்னா அதான் வச்சுருப்பாங்க, ஹைட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் எனக்கு நான் ஒரு தனியாக யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் எல்லாம் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. அதனால் இதுனா நம்ம கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பழைய டைப்புங்க, நம்ம கொஞ்சம் தள்ளி விடணும், அது வந்து கீழே பார்க்கணும், ரொம்ப கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுதுங்க. இப்போ நான் ரொம்ப யூடியூப்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேயே கம்பெனிக்கு போய் பார்த்து நம்மளுக்கு நான் அரைக்கிறதுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் எடுத்துட்டாங்க. மேடம், இப்போ நம்மளுடைய மிஷினரி பற்றி நிறைய தகவல்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ ஓல்டு மிஷின்லாம் நான் நிறைய எங்கள் ஏரியாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மில் இருக்குது. அந்த ஃப்ளோர் மில்லில் பார்த்தீங்கன்னா பழைய மிஷின் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் அரைச்சி தருவேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் அரைச்சி தர மாட்டேன் தம்பி, அரைச்சி தரும்போது வாங்கப்பா இப்போ வராதிங்க அப்படிம்பாங்க. அந்த மிஷினெல்லாம் இப்போ வரைக்கும் இருக்குங்களா? எப்படி பழைய டைப் மிஷின் சொல்றீங்களா சார்? அது வச்சு அரைக்கிறாங்க சார். இப்போ அன்னூர்ல பாத்தீங்கன்னா பழைய டைப் மிஷின் வச்சிருக்காங்க, வச்சு அரைக்கிறாங்க. அங்க வரவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது யூஸ் பண்றதுக்கு. பெல்ட் வந்து கழட்டி மாத்தணும். அப்புறம் இதெல்லாம் வந்து தின்னான பெல்ட்டுங்க, அது பாத்தீங்கன்னா பட்டையா இருக்கு பெல்ட். அது அந்த பெல்ட்டை வந்து நம்ம ஒன்ஸ் மிஷின் மாத்தி மாத்தணும். லென்த்தே பாத்தீங்கன்னா ஒரே மோட்டர் லென்த்தா இருக்குங்க சார். ஒரு மோட்டர் வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மோட்டர்ல 2 மிஷின் ரன் பண்ணுவாங்க. இப்போ மிளகாமல்லி மிஷின் அது தனியா இருக்கும், தனியாக இருக்கும். சென்ட்ரல்ல மோட்டர் வச்சு கீழே பெட் போட்டு நாங்கள் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எதுக்குமே பெட் போடல, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். புஷ் மட்டும்தான். அது எனக்கே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருந்தது, இது எப்படி நிற்கும், இவ்வளோ ஃபோர்ஸாக ஓடும்போது எப்படி மிஷின் நிற்கும், அந்த டவுட் இருந்ததுங்க. ஆனால் மோட்டர் பார்த்தீங்கன்னா அது நல்லா 100 kg வெயிட் உள்ள மோட்டருங்க. அந்த வெயிட் உள்ள இருக்கும்போது மிஷின் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, இப்போ லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி கம்பெனியில் சொன்னாங்க. அதனால இதே மிஷின் ஓகே. எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். கஸ்டமர் எப்போ வந்தாங்களோ அப்போ மட்டும் ஆன் பண்ணால் போதும். அந்த மிஷின் மாதிரி ரன் பண்ணிட்டே இருக்க வேண்டிய இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சார். இது நம்ம எப்போ வேணாலும் நம்ம இப்போ நினச்சா நம்ம இப்போ ஆன் பண்ணி, இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா நான் ஆன் பண்ணி அரைச்சி கொடுத்துடலாம். அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து ஒரு 2 hours கழிச்சு வருவாங்க, இல்லை 3 hours கழிச்சு வருவாங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட் நாள். அப்புறம் அவங்க அரைச்சதுக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்தாங்க. அப்படிதான். அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் வராதுங்க, ப்ராப்ளம் எல்லாம் கிடையாதுங்க. அது அப்புறம் மாறி போனாலும் ஃபிட் ஆகுறது இல்லைங்க, அது வந்து கரெக்டாக போய் இதில் உட்காரணுங்க. அப்புறம் அதுக்கு நாங்கள் மார்க் பண்ணி வச்சோம். ஆனால் என்னன்னா அது போயிடுது.
ஒரு சின்ன மார்க்கர் வச்சு பண்ணாலும் போயிருது. ஒன்றா இந்த பக்கமாக இருக்கும் இல்லாட்டி இந்த பக்கமாக இருக்கும். இல்லைங்க இது ஃபிட் ஆகட்டு நம்ம அந்த பக்கம் மாற்றி போடணும். அது நம்ம ஒன்ஸ் மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 20 days அப்படி வருதுங்க சார். அப்புறம் பார்த்தா போயிடுது. அதனால கரெக்டாக தெரியறது இல்லை. இப்போ இது போகல, அப்போ திருப்பி தான் போடணும். கொஞ்சம் கவனமாக போடணும். நம்ம இதில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும் சார். இது நம்ம மேக்ஸிமம் கழட்டுற மாதிரி வராதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைஸ் வந்து மேக்ஸிமம் நைஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு கழட்டுற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து சுற்றி பார்த்துக்கணுங்க. ஒன்ஸ் நம்ம போட்டுட்டு பிளேடு போட்டு இதை சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோஸே பண்ணணுங்க. கொஞ்சம் இது தட்டுற மாதிரியோ இது கொஞ்சம் தூக்கிட்டு இருந்ததுன்னா பிளேடு வந்து கட் ஆயிருங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மிஷினை ஒர்க் இப்படி நம்ம ஃபிட் பண்ண உடனே இதை ஒரு ரன் பண்ண மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி இந்த லாக் போட்டுருவாங்க. அவ்வளோதான். இந்த லாக் போட்டிங்கன்னா லாக் போட்டு மிஷின் ஆன் பண்ணால் போதுங்க. கரெக்டாக கீழேலாம் பக்கெட் கரெக்டாக வச்சுருக்கோமா, இந்த கிளாத் கரெக்டாக இதாக இருக்கா அதை பார்த்துக்கணும். அவ்வளோதான். மேடம் இப்போ நீங்கள் வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க? பிஎஸ்சி ஜுவாலஜி. ஓகே. இந்த நீங்கள் படித்த அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ்க்கும் ஒரு வித தொடர்புமே கிடையாது, சம்மந்தமே இல்லை. அப்படிங்கும்போது இந்த ஒரு தொழில் மேலே எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சு? சரி, இது பார்த்தீங்கன்னா குடும்ப சுச்சுவேஷன் எல்லாமே ஒரு ரீசனுங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கும் அப்படி நம்ம யோசிக்கும் போது குழந்தைங்களை வீட்டையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக நம்ம சரௌண்டிங்கில் நம்ம ஊர் இதில் இப்போ டவுன்லனா நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க வடவள்ளி. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எங்களோட இதில் அங்கே என்ன பண்ண முடியும், அங்கே மேக்ஸிமம் பார்த்தா தொழில் இந்த மாதிரி இது வந்து பண்ண முடியும், பண்ணலாம். ஆனால் இந்த அளவு ஓடாதுங்க. இங்கே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா வில்லேஜுனால மாடுக அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, மக்காச்சோளம் அதெல்லாம் அரைக்க கொண்டு வருவாங்க. அதனால் உங்களுக்கு நிறைய இதுக்கு வந்து தேவை இருக்குங்க. அதனால் இந்த ஏரியா நம்மளோட ரூரல் ஏரியாவில் என்ன நம்மளுக்கு தேவை, அதாவது என்ன போகும் அப்படின்னு பார்த்து இப்போ அன்னூர் போகிறதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லைங்க. வாடகை ரெண்ட்டுக்கு எடுக்கணும், அதெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. அதனால இது வந்து நம்ம சொந்த இடத்துலயே வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே மேடம். இப்போ உங்களை மாதிரியே ஃபீமேல்ஸ் நிறைய பேர் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த தொழில் வந்து சால சிறந்ததாக கருதலாமா? கண்டிப்பாக கருதலாங்க. நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுவேங்க கண்டிப்பாக. ஏன்னா அதில் நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் இனி வந்து என்ன பண்ணலாம், இப்போதைக்கு வந்து கஸ்டமர் கம்மியாக தான் வர்றாங்க. நம்ம இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், சின்ன சின்ன ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்கேங்க. இப்போ அந்த கல்யாண மண்டபத்து ஆர்டரு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டரு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேங்க சார். அதனால கொஞ்சம் வந்து அரைக்கிறதுக்கு வந்துங்க மேடம் என்னென்னு நீங்கள் சொன்னீங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கிலோக்கு எவ்வளோ ரூபா சார்ஜஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க சார். இப்போ வந்து தானியங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிலோக்கு 10 ரூபாய்ங்க. இட்லி மாவு தானியங்க எல்லாத்துக்குமே. மிளகாமல்லி மட்டும் அது 2 டைம் நம்ம போட்டு எடுக்கிறதுனால அதுக்கு வந்து 50 ரூபாய்ங்க. 50 ரூபா கிலோக்கு 50ங்க. ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக இந்த ஒரு தொழில் மூலமாக அதிகமான கஸ்டமர்ஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நிலவுச்சுன்னா ஒரு நாளைக்கு இந்த தொழில் மூலமாக நமக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வருமானத்தை எடுக்க முடியுங்க இதுலைங்களா? இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு அதாவது நம்ம கரண்ட் பில்லுக்கும் நம்மளோட இதுக்கும் தகுந்த மாதிரி வருதுங்க சார். கன்ஃபார்மாக வந்து இதில் நம்ம உழைப்பை ஃபுல்லாக போட்டோம்னா கண்டிப்பாக 2,000 to 3,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுக்கலாங்க. பர் டேக்கு தாராளமாக எடுக்கலாம். அதாவது 1 லட்சம் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். இதர செலவுகள் கரண்ட் பில்லு மற்ற செலவுகள் மிஷினரிக்கு அதெல்லாம் போக அதாவது நான் டோட்டலாக சொல்கிறது விட்டுறீங்க. அதெல்லாம் போக கன்ஃபார்மாக ஒரு 2 to 5 வரைக்கும் நிற்குங்க கண்டிப்பாக. 2 to 5னா எப்படிங்க மேடம்? 2,500 ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக நிற்கும். அதாவது இவ்வளோ நல்லா நம்ம வந்து நல்லா அதாவது இன்னும் வந்து பழக்கப்படுத்தணுங்க. தெரியணும் நம்ம இங்கே கடை வச்சிருக்கிறோன்ட்டு. இப்போ இது தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஊர் இருக்குதுங்க. அதில் வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டு அப்படி தான் வர்றாங்க. இது மெயினில் இருக்கனால. ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க. இப்போ நம்ம ஆர்டர்ஸ் பிடிக்கணும், நம்ம கொஞ்சம் நம்ம உழைப்பையும் போடணும். வெளியே போய் இந்த மாதிரி கல்யாண ஆர்டருங்க அந்த மாதிரி சமையல்காரங்களை பார்த்து அந்த மாதிரி ஆர்டர்லாம் எடுத்தோம்னா அதில் வந்து இந்த முகூர்த்த நாள் அந்த டைமில் வரும்போது நம்மளுக்கு இட்லி மாவு மிஷின் கொஞ்சம் அந்த இது கிடைக்குங்க. அதனால ஒன்று இல்லாட்டி ஒன்றில் நம்மளுக்கு லாபம் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால வெயிட் போடுறதுக்காக நீங்கள் வெயிட் மிஷின் அதுவும் வச்சிருக்கீங்க. அது என்ன ப்ரைஸ் வருதுங்க? வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல் கோயம்புத்தூரில் வாங்கினாங்க. வீட்டில் அப்பா வாங்கி கொடுத்தாருங்க. 9 வருதுங்க சார். 9 to 10ங்க. அது அங்கே அப்பா லேபரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லேபர் ஆஃபீஸில் தெரிஞ்சவங்களும் வாங்கி கொடுத்தாருங்க. இப்போ லெஜர்லாம் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க சார்? லெஜர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எதுவும் அதாவது ரெகுலராக வர்றது ரெகுலராக என்னென்ன ஐட்டம் வருது நம்ம எவ்வளோ கிலோக்கு எவ்வளோ அமௌண்ட் அதை வந்து ரெகுலராக போட்டால் போதுங்க சார். இதுக்கு நம்ம பெரிய அளவில் பில் புக் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க சார். இது வந்து நம்ம சிம்பிளான இது சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம பின்னாடி டெவலப் பண்ணி வேறு ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா சேல்ஸு அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் எனக்கு தேங்காய் எண்ணெய் மிஷின் போடுற ஐடியா இருக்குதுங்க.
என்னாச்சு காட்டுற மாதிரி போடுற ஐடியா இருக்குதுங்க. பார்க்கலாம், இது கொஞ்சம் ரன் பண்ணிட்டு ஒரு 3 months எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மிஷினை எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது சார். மேடம் இப்போ இந்த மாதிரி ஒரு தொழிலை நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் முன்னாடி வந்து நிறைய யூடியூபோ மற்ற யாராவது ஒருத்தரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்த்தவங்களை வந்து யாரை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறதா தெரியுமா? சார் அப்படி நான் வந்து இது ஆரம்பிக்கலாம்னு தெரிஞ்சும் நிறைய பார்த்தேங்க. நிறைய இதில் வந்து எப்படி இருக்குது மிஷினுங்க எப்படி நல்லா தேடினாங்க. நிறைய தேடி ஒரு மிஷின் எங்கே கிடைக்கும் என்ன எது நல்ல டீட்டெயில்ஸ் பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து எப்படி இருக்கும்ட்டு. இருந்தாலும் நம்ம நேரில் போய் ஒரு இடத்துல இந்த மாதிரி மாவு மில்லில் போய் நேரில் போய் பார்க்கணும் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு. எங்கள் தெரிஞ்சவங்க மேட்டுப்பாய் ரோட்டில் இருக்காங்க ஜீவானகர் இல்லைங்க, அங்கே போய் அவங்க கிட்ட போய் நாங்கள் மிஷினை பற்றி அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கம்பெனி நல்லா ஐஎஸ்ஓ கம்பெனி தாங்க மிஷின் எடுத்த இடமும் நல்லா பார்த்து எல்லா ஒரு மிஷினும் பார்த்து தான் எடுத்தோங்க. எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கீங்க, பார்த்து தான் பண்ணாங்க. எல்லா ஒர்க்கு இபி ஒர்க்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எல்லாமே இந்த கரண்ட்டில் வேலை செய்யறதுனால எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து பண்ணுவோம். உங்களுடைய சொந்த இடங்கிறனால இது எந்த ஒரு இடர்பாடும் உங்களுக்கு இல்லை. ஆமாங்க, இதே வந்து நம்ம ஒரு வாடகை இடமானா அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் சொந்த இதில் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குங்க. வாடகைக்குன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இது இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவு கொஞ்சம் கட்டுப்படி ஆகாதுங்க. சொந்த இதுனா உங்களுக்கு வந்து லாபம் நம்ம பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாங்க. ரெண்ட் கரண்ட் பில் எல்லாம் போக பார்த்தா கரண்ட் இது நம்மளோட கை கிடைக்கிற அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனா இதுவே நம்ம சொந்த இதுல பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் லாபம் நம்ம இது பண்ணலாம். நீங்க இந்த தொழிலை வந்து நீங்க சார்ந்து நீங்க தேங்காய் எண்ணெய் சொன்னீங்க தெரியுங்களா, அதையும் நீங்க பண்றேன்னு சொன்னீங்க. அப்படிங்கும்போது இந்த உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? அதாவது ஒரு வேலைக்கு போனா நம்ம வெற்றி அடைய முடியுமா, உங்களை மாதிரி தொழில் பண்ணா வெற்றி அடைய முடியுமா? அதாங்க சார், அதாவது ஒருத்தருக்கு ஒரு மாதிரிங்க சார். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது பர்மனெண்ட்டாக நம்ம யார் தொழில் வேலைக்கு போனாலுமே கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறவங்க தான் நிறைய. ஃபேமிலி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமம் தான். போயிட்டு வந்துட்டு அவங்க குழந்தைங்களையும் வீட்டையும் பார்த்து எல்லாம் பண்ணி அதையும் பண்ணி ரொம்ப சிரமம். இதுலேயும் வந்து ரிஸ்க் இருக்குங்க. ஆனால் இது நம்ம முழு உழைப்பு போட்டால் அதுக்குண்டான இதை நம்ம எடுத்துக்கலாம். முழு உழைப்பை போட்டால் அதுக்கு உண்டான நம்ம அங்கே என்னதான் வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரெகுலர் வருமானம் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். நம்ம இதில் வந்து போட நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து நம்ம இது பண்ணலாம், அடுத்து இது பண்ணலாம், இன்னைக்கு கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்குது, அடுத்தது பண்ணலாம். ஏன்னா ஆக்சுவலி இப்போ ஆரம்பிச்சுன்னா எனக்கே அதுதாங்க. ஒரு நாள் சும்மா உட்காந்துட்டு ஆளுக்கு வரவே மாட்டாங்க. அப்போ என்ன நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்ததுக்கு போகிறோம். அடுத்து நம்ம போய் கொஞ்சம் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கலாம், வெளியே தெரியப்படுத்தலாம். அப்படி சின்ன சின்ன ஐடியாவும் வருங்க. கொஞ்சம் எடுத்தோடனே நம்மளுக்கு ஸ்டார்டிங் எதுவும் இதாகாதுங்க. மினிமம் ஒரு 6 months ஆச்சு ஆகணும். உங்களுடைய டார்கெட் எவ்வளோ மேடம்? அதாவது நம்ம மந்த்லி வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது என்ன டார்கெட் பார்த்தீங்கன்னா அதான் ஒன்ஸ் வந்து மேக்ஸ் இப்போதைக்கு வந்து ஒரு 1000 to 2000 வரணும்னு எதிர்பார்க்குறேங்க. ஆனால் இன்னும் ஒரு 6 months 1 yearங்கும் போது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 2000 to 3000 வரைக்கும் எடுக்கணும் டார்கெட் நினைச்சிட்டு இருக்கேங்க சார். ஓகே மேடம், உங்களோட ஃபியூச்சர் டார்கெட் அச்சீவ் பண்ண எங்கள் சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த இந்த ஒரு தகவலை வந்து இன்பத்தோட வரவேற்று வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ். இந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நம்ம எப்படி முன்னேறணும், அந்த முன்னேற்றத்துக்கு எந்தெந்த மாதிரி முறைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. தேவி மேடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீட்டெயிலாக இந்த ஒரு மிஷினை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இந்த தொழிலை நான் எப்படி கற்றுக்கிட்டேன், எப்படி நான் இதை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத விளக்கமாக நம்மக்கிட்ட பதிவு பண்ணாங்க. இந்த ஒரு பதிவு மூலமாக நீங்களும் ஒரு தொழில் சார்ந்த ஒரு வேலையை நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஒரு காணொலி கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சிவாரம் டிவியை பாருங்கள். சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.